வருவன் அடிச்சு கொடுக்குறீங்களா? இன்னும் டீ குடிச்சுக்கலாம், டீ குடிச்சுக்கலாம், டீ குடிச்சுக்கலாம், ஏதாவது ரெண்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். நம்ம வந்து பெரிய வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்த உடனே செம்பருத்தி பூ பறித்து சாப்பிட்டேன். இது மாதிரி பார்க்குறப்ப செம்பருத்தி பூ வந்து உடம்புக்கு நல்லது தான். நம்ம வந்து டெய்லியும் சாப்பிட மாட்டோம். என்னைக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூத்து இருந்ததுன்னா நான் எப்போவுமே பறித்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு 2-3 செம்பருத்தி பூ சாப்பிட்டுட்டு இப்போ கொல்லைக்குள்ளே வந்துட்டோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா, இன்றைக்கி வந்து நவப்பழம், எங்கள் வீட்டில் நவப்பழம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சா. நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு போய் 1 வாரம் ஆகிடுச்சு. எனக்கு பழுத்ததே தெரியலை. மாமி காலையில் தான் வந்தாங்க. அங்கே அப்போ வந்து நாவப்பழம் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ தான் கேட்டால் பொறுக்கி கொட்டுன்னு கொட்டுது, ஆடுவலாக திங்குது அப்படின்னாங்க. வாங்க நம்ம போகும்போது பொறுக்கிட்டு வந்து ஜாம் செய்வோம். நீ அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், நாங்கள் உடனே சாப்பிட்ருவோம். அதான் சரி, வந்து நாவப்பழம் கிடைக்கிறப்பே நம்ம சாப்பிட்ணும். சீசனுக்கு எது எந்தெந்த பழங்கள் கிடைச்சாலும் நம்ம சாப்பிடணும். அது நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கிறப்ப ஆடெல்லாம் சாப்பிட்றப்ப நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு நாங்கள் வந்து இப்போ நாவப்பழம் பொறுக்க வந்திருக்கோம். இது வந்து சொல்கிறப்பே ஒரு சின்ன வயசு ஞாபகம் வருது. முன்னாடியெல்லாம் நாவப்பழம்லாம் இப்போ ரொம்ப ரேராக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க வா பொறுக்க போகிறாங்க, ஏன் அவசரமாக நம்ம விட்டுது தானே. மாமா இதில் புடவை கட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதையெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. நேரம் மாமா வந்து ஒரு கொய்யாப்பழம் பழுத்தாலும் சரி, அதில் கவர் கட்டுறது, இது மாதிரி நாவப்பழம் சீசனுக்கு இந்த இடத்துல அந்த புடவையெல்லாம் கட்டி விட்டு, ஏன்னா கீழே விழுந்தா மண்ணில் விழுந்து அது மண்ணு பட்டுடுன்ட்டு புடவை கட்டி விட்டுருவாங்க. ஆனால் ஒருத்தர் இல்லைங்கிறது வந்துட்டு நமக்கு எல்லாம் காற்று விழுந்துருக்கு. இப்போதான் இந்த அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃப் வந்து பொறுக்கிட்டு போனாங்க. யாரு? நாவப்பழம் பறிக்க போறேன்னு சொல்ல மாட்டேன், ஏமா பொறுக்க போறோம்னு சொல்றோம். நம்ம சின்ன வயசுல போய் இப்போ வந்து நாவப்பழம் வந்து கடையெல்லாம் விற்கிது. இப்போ ஒரு சில வீட்டில் இருக்குது. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ கடையிலலாம் அவ்வளோ விற்று நமக்கு தெரியாது. யாராவது அவங்க வீட்டில் இருக்காது, அவங்க தோப்பில் இருக்கும், அவங்க வீடெல்லாம் இருக்காது. ஆனால் ஸ்கூல் விட்டு வர்றப்ப முன்னாடி போனால் இந்த இழந்த பழம் நாவப்பழம்லாம் பொறுக்கிறதுக்குன்னு சீக்கிரம் ஓடி போய் பொறுக்கி சாப்பிட்ட ஞாபகம் தான். ஆனால் இப்போ கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நம்ம திரும்ப வீட்லேயே கிடச்சாலும் இப்பவும் பொறுக்கணும் தானே. நான் சாப்பிட்டதெல்லாம் நீ கணக்கு எடுத்தீங்கன்னா அதெல்லாம் டன் கணக்கில் சாப்பிட்டுருக்கணும். கால் கிலோ அவ்வளோ 50 ரூபா சொல்லுவேன். ஏற்கனவே காஞ்சி போய் கொட்டை நிறைய கிடக்கல, அதை வந்து இன்னொரு கவர்ல பொறுக்குங்க. நம்ம இட்லி பொடி செய்யறோம். அந்த மரத்துல இருந்து இப்போ இந்த மரத்துக்கு வந்தாச்சு. அல்வா மாதிரி இருக்கா? எத்தனை இந்த கொட்டையெல்லாம் எத்தனை வாட்டி முழுங்கிட்டு வந்துருமா? நாங்கள் சாப்பிட்டு பொறுக்கி சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதில் மீதம் இந்த வரப்பா அந்த குச்சியோல எடுத்தோம்னா ஃபுல்லாக எடுக்கலாம். நவாப்பழம், நாவல் பழம்.
நவால் பழம் நகாப்பழம்பாங்க, நாவல் பழமா, ஆமாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அப்படி பறித்து சாப்பிட்றோம். ஆமாம், நம்ம சாப்பிட்றது வந்து இப்போ சுட்ட பழம். சுட்ட பழம் அப்படின்னா அப்போ ஊதி ஊதி சாப்பிட்றாம்ல. இது லேசாக களிமண் வருமா, அதுபடியே அப்படியே லேசாக அது வந்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அது மண் இருக்காதாங்க, என்ன பண்ணுறது, அதோடு சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டு. ஆமாம், அதில் ஃபுல்லாக மண் இருக்குது, ஃபுல்லாக கருப்பாகவே தெரியுறமா. இந்த வீடியோ ஃபுல்லாக கருப்பாகவே இருக்காம, இந்த இருட்டெலாம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் தான், அது ஏன்னா அந்த மண்ணில் விழுதுல அப்படி அப்படியே எடுத்து அவ்வளோதான். நானே இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ சாப்பிட்ருப்பேன் குறைஞ்சது. உண்மையதான், 1/2 கிலோ இருக்கும். நான் அவ்வளோ சாப்பிடல, பொறுக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். மரத்தில் காட்டுற மாதிரி இருக்குங்க. மரத்தில் இன்னும் ஒரு 2 நாள் போச்சுன்னா நல்லா பழமாக இருக்கும். அது வரும் உச்சில். இருக்கு வரும். இல்லை இப்போ காற்று அடிச்சிச்சு, சரி அப்படியே திரும்ப விழுந்து கிடந்ததுன்னா அடிக்கலாம். அப்படியே கொத்தாக இருக்கு பாருங்க, ஒரு கொத்து இது அப்படியே வந்தோம்னா. ஆனால் என்ன தான் மரத்துலேருந்து பறிச்சிருந்தேன், கீழே விழுந்து எடுத்து சாப்பிட்றப்ப தான் அது டேஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி வேப்ப மரத்து உள்ள போய் இந்த கொட்டை பொறுக்கணும். இந்த கொட்டை எதுக்கு நல்லதுன்னாக்கா வேப்பெண்ணெய்க்கு நல்லது. வேப்பெண்ணெய் வந்து அதுக்கு முன்னே நாங்கள்லாம் தேய்ச்சி முழுகிறது தான். வயலுக்கு வந்து புண்ணாக்கா போடுவோம், மில்லில் கொண்டு அடித்து கொண்டாந்து புண்ணாக்கா போடுவோம். இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நல்லது. இந்த வேப்ப கொட்டை வந்து எண்ணெய்க்கும் பயன்படுத்திக்கலாம், வயலுக்கும் போட்டுக்கலாம். வேப்பெண்ணெய் ஆமாம், பூச்சி அடிக்காது, பூச்சி வெட்டு வராது. இது அப்படியே நச்சு ரோட்டில் போட்டு நப்பாங்க தெரியுமா, அப்படியே கொண்டு கொட்ட வேண்டியதான் வயலில். தலையில் உள்ள பூச்சி வெட்டு மாதிரி வருதுல்ல, செடிகளுக்கு போடலாம், பூச்செடி வைக்கலாம், உரமாக பயன்படுத்திக்கலாம். தலையில் 10 கட்டு வருதுல்ல, அது கொடுத்தாலும் நாங்கள் வேப்பெண்ணெய் தான் முன்னே தேய்ச்சி விடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்க தான் தேய்ச்சி விடுவோம். 3 கிலோ இருக்குமா அது? 3 கிலோ 2 கிலோ இருக்கும். கிலோ எவ்வளோமா அது? கிலோ வந்து 40 ரூபா. கிலோ 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்போ கொட்டாங்கச்செல்லாம் இப்போ நம்ம வாங்குறாங்களாமா, அதெல்லாம் சேர்க்குறாங்க. கொட்டாங்கச்சி கிலோ 20 ரூபா. சார்கோலா சார்கோல் அந்த இது செய்யறதுக்காக இருக்குதுல்ல, கிலோ எங்க ஊர்ல 5 ரூபான்னு வாங்குறாங்களாமா. 5 ரூபாயா? மன்னார்குடியில கொண்டு போய் வித்தோம்னா 20 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இங்க ஊர்ல வண்டியில வர்றவங்க வெறும் 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 20 ரூபாய்க்கு எடுத்து மகனுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க ஒரு பையனுக்கு வந்தா வனிதாக்கா கேட்டதுப்ப 5 ரூபான்னு சொன்னான். அவங்க சொல்றாங்க, என்ன அந்த அக்கா சொல்றது, ஏன்னா 20 ரூபாய்க்கு சொல்றாங்க, நீ என்னப்பா 5 ரூபான்றதுக்கு, என் வண்டியில 5 ரூபா தான் இஷ்டம் இருந்தா வீங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிறாங்க. 2 மூட்டை கொட்டாங்க அந்த அக்காலும் எடுத்துருக்காங்களாம், அந்த அக்கால சேர்க்குறாங்க எல்லாம் கொட்டாங்கச்சு. எல்லாம் காசாகுது. ஆமாம், கீழே உள்ள முடியோட காசு தான். முடியிலேருந்து கொட்டாங்கச்சிலேருந்து எல்லாம் காசாகும். இதை ஆசை வந்து கழுவுனதுனால தானே வெள்ளையா இருக்கு. இப்படி பழமா கொலையில பொறுக்குதுல, அதை ஆத்தா பொறுக்கிட்டு வந்து தண்ணியில போட்டு இப்படி நல்லா இப்படி பசஞ்சு காய வச்சிடுறது. கழுவி காய வைக்கணும். கழுவி காய வச்சா வெள்ளை வெள்ளையா இருக்கும், வெள்ளை வெள்ளையா இருக்கும். இது ஒரு வாசனை. நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் தெரியுமா அந்த பழம். சாப்பிடுங்க. சரி, வேப்பம்பழத்தை சாப்பிட்டது இல்லையா? நல்லா எவ்வளோ இனிப்பாக இருங்க அது. வேப்பம்பழம் சாப்பிட்டது இல்லையா? அதுலேயும் ஒரு சில மரம் வந்து கசப்பாக இருக்கும், ஒரு சில பழம் இனிப்பாகவே இருக்கும், அப்படியே நல்லா இருக்கும். வேப்பங்கொட்டை, பலாப்பழம், பலாப்பழங்கிற நாவப்பழம். ஆமாம், போயிட்டு எடுத்த பாத்திரமா எடுத்து வந்துச்சு. அங்கே பெரிய வீட்டில் இருந்துச்சுன்னு பாத்திரமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, இது வந்து நாவப்பழம் மாமி வந்து இது காலையில் கொண்டு வந்தது. வாங்க அங்கே வாங்க. இது வந்து மாமி வந்து காலையில் கொண்டு வந்தது. நாங்கள் இவ்வளவு சாப்பிட்டுட்டு மீதம் இருக்குது. இப்போ வந்து இவ்வளவு இப்போ கொண்டு வந்திருக்கோம்.